லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த கேம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கே நடக்குதுன்னா லக்னோவில் தான் நடக்க போகுது. அண்ட் பிச் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ரொம்ப சாதகமாக இருக்குது. அண்ட் நம்ம ஓவராலாக அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 180 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் பேட்டிங்க்கு ஒரு டீசெண்டான ஒரு இதாக தான் இருக்குது. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது 200க்கான ஒரு இடமான்னு கேட்டோன்னா கொஞ்சம் ஒரு திசாதட் தான். ஒரு பிரில்லியண்டாக ஆடினீங்கன்னா 200+ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டீம் இருக்கிற ஃபார்மில் பார்த்தா கன்ஃபார்ம் எல்லாரும் 200 அடிப்பாங்க போல இருக்கு. ஆனால் இந்த ரெண்டு டீமும் இருக்கிற ஃபார்ம் பார்த்தா 2 பேரும் 200 அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் வந்து 200 ஸ்கோர் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, ஆக்சுவலாக மும்பை வர்சஸ் லக்னோ பார்த்தோம் அப்படின்னா கடைசி 6 மேட்ச்சில் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த 6ல் 5 மேட்ச் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன வழக்கம் போல தான் சொல்லுங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் மும்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அதுக்கு ஹெட் டு ஹெட்ல வந்து மும்பை வந்து ரொம்ப புவரான ஒரு ஹெட் டு ஹெட்டாக தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 4 சீசன்ஸாகவே மும்பை இந்தியன்ஸ் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாதது தான் அதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் அதை இந்த டைம் மாற்றுவாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த டைம் டீமை எடுத்திருக்கோம். அந்த வகையில் விக்கெட் கீப்பரில் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரொம்ப ஆப்வியஸான நிக்கலஸ் பூரன். ஆரஞ்சு கேப் பூரன் அண்ட் அவரை அன்அவாய்டபுள் அப்படி தான் நினைக்கிறேன். ரன்ஸ் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட், பிக் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு போனஸ் கண்டிப்பாக கிடைக்கும். 3 மேட்ச்லையுமே 25+ ஸ்கோரை தாண்டி இருக்காரு. 2 மேட்ச்சில் 50+ஐயும் தாண்டி இருக்காரு. அப்படிங்கும்போது போனஸில் மட்டுமே அவர் தனியாக பாயிண்ட் எழுதிட்டு வராரு. சிக்ஸஸ் ரெயின் தான் அவர் வந்தாலே இறங்கினாலே 6-4 தான், அவ்வளோதான். ஸோ அதனால நிக்கலஸ் பூரன் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் யார்? ரிக்கல்டன். ஸோ இப்போதான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்பேக் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்போதான் வந்து சுயரூபமே வெளியில் வருது. மும்பை இந்தியன்ஸ் டீமில் சேர்ந்ததுக்கப்புறம் ரிக்கல்டன் வந்து ரொம்ப அருமையாக ஆடிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ ஓப்பனிங்கில் வந்து ஒரு டெஸ்ட்ரக்டிவ் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது அவர்கிட்ட. ஸோ அதை வந்து லக்னோ கிட்ட தான் ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு காரணத்தினால ரிக்கல்டன் டீமில் எடுக்கும். இன்னொரு ரிக்கல்டன் வந்து ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ரன்ஸில் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆடினு நம்ம தெரிஞ்சது. ஸோ ஷாட்ஸ் எல்லாமே வந்து அவர் கான்ஃபிடென்ட் ஷாட்ஸ் தான். பட் அவுட் ஆகிறது தான் வந்து ஒரு சிக்கல். என்ன நீ இப்படிலாம் அவுட் ஆவியா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட்ல அவுட் ஆவாரு. அதனால ரிக்கல்டன் டீம்ல எடுத்திருக்கோம். பேட்டர்ஸ் வந்து மிச்சல் மார்ஷ் யூஸ்வலாவே இயல்பு நிலைக்கு திரும்பினார் மிச்சல் மார்ஷ் அப்படின்றதான் போன மேட்சோட இதற்கு 3 மேட்ச்ல வந்து 2 வாட்டி பயங்கரமான ஸ்கோர் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃபெயில் ஆயிருக்காரு. ஸோ மிச்சல் மார்ஷ் வந்து ஒரு பைசன் அப்படின்னு சொல்லி டீம்ல எடுத்திருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் யாரு? ஸ்கை. ஸோ அவருமே சொல்லலாம் கம்பேக் தான். போன மேட்ச்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபுல்லா கம்பேக் இந்தியன்ஸா தான் இருக்கானுங்க. ஆனால் ஸ்கையை பத்தி ஒன்று சொல்லி ஆகணும். டீம்ல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் போதெல்லாம் அவர் ஆடி வின் பண்ண மாட்டாரு. டீம் வந்து அது ஃப்ளோலயே போயிட்டு இருக்கும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நடுவில் ஒரு பீக் ஒரு பீக் அவ்வளவுதான். அது மாதிரி இருக்கும். எல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்ல போயிட்டு வருவாரு. என்னன்னு பார்த்தா ஸ்கை டேவா இருக்கு. ஸோ எல்எஸ்ஜி விசஸ் மும்பைல வந்து ஸ்கை டே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில ஸ்கை எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அப்துல் சமாத். இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்து அப்துல் சமாடா இல்லை ஆயுஷ் பதோனி இந்த மாதிரி யாராச்சும் எடுக்கலாம்னு பார்க்கும்போது அப்துல் சமாத் போன மேட்ச்ல ரொம்ப நல்லா ஆடினாரு. எல்எஸ்ஜியில் ஆயுஷ் பதோனி நல்லா ஆடி இருந்தாரு. பட் ஆனால் அப்துல் சமாத் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கிறார் அப்படின்றதுனால நம்ம அப்துல் சமாதை டீம்ல எடுத்திருக்கிறோம். அண்ட் ஃபோர்த் பேட்டர் யாரு? இவர் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் இவ்வளவு நாள் சரி பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு. நம்ம இன்னும் சரி பண்ணிட்டு தான் இருக்காரு. மிடில் ஆர்டர்ல எந்த ஒரு ப்ராப்ளம், மிடில் ஆர்டர்னு இல்லை டீமுக்கே ப்ராப்ளம் வந்தாலும் இந்த ஒரு சைடு மட்டும் திலக் வர்மா நின்று ஆடிக்கிட்டே இருப்பாரு. ஸோ கன்சிஸ்டண்டா ரன் ஸ்கோர் பண்ற ஆளு, நம்பிக்கையான ஒரு பிளேயர். அவரை நம்பி நீங்க டீம்ல எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பிளஸ்ல மட்டும் தான் கொடுப்பாரு, மைனஸ் கூட ஆக விட மாட்டார். ஸோ அதனால திலக் வர்மா டீம்ல எடுக்கிறோம். ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா முன்னாடி சொன்ன மாதிரி பேஸ்க்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்குற ஒரு பிச்சா இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு 4 ஓவர் அவர் போட்டுட்டார் அப்படின்னா அவர்கிட்ட கொஞ்சம் விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம ஹர்திக் பாண்டியா டீமில் எடுத்திருக்கோம். பேட்டிங்லையுமே கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறதுல இருக்கிற ஒரு ஆள் தான். பிக் ஹிட்டரும் கூட. சொல்லுங்க, கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது என்ன பண்ணுற ஹர்திக் பாண்டியா இருக்கிற ஃபார்ம் அப்படி. பட் ஹர்திக் பாண்டியாவை நம்ம இதில் டீம் எடுத்திருக்கோம். ஸோ அடுத்த ஆல்ரவுண்டர் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தா வராரு பில் ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். போன ஐபிஎல் வந்து ஆர்சிபிக்கு ஒரு தூணா விளங்கிட்டு இருந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்சிபிக்கு வந்து நல்லாவே நடந்தது. அப்பேற்பட்ட ஆள் வந்து இப்ப மும்பைல எடுத்திருக்காங்க. ஸோ மும்பைல வந்து அவரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் லீட் பண்ணுவாரு, கன்ஃபார்மா கொடுப்பாரு அப்படின்ற எதிர்பார்ப்புல எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர் வந்து பேட்டிங்லயுமே சரி, அவர் இறங்கினாருன்னா கன்ஃபார்ம் வந்து ரிக்கல்டன் எந்த அளவுக்கு ஒரு ஷாட்ஸ் வந்து நல்லா ஹிட் பண்றாரோ அதை விட அவர் பயங்கரமா ஒரு லிவிங்ஸ்டனுக்கு காம்படேட்டர் ரேஞ்சில் நம்ம வந்து வில் ஜாக்ஸ் சொல்லலாம். ஸோ அதனால வந்து வில் ஜாக்ஸ் எடுத்தா கன்ஃபார்ம் உங்களுக்கு பவுலிங்லேயுமே அவருக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால அதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தீபக் ஷாயர் எடுத்துருவோம். தீபக் ஷாயர் இந்த சீசன் மும்பைக்கு ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. வித் பேட் வித் பால் அப்படின்னு சொல்லிட்டு 2லையுமே அவருக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தீபக் ஷாயரா டீம் எடுத்திருக்கோம்.
பிச் வேற ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. சும்மாவே தீபக் சகர் வந்து வித்த காட்டுவாரு. ஸோ திஸ் டைம் வந்து தீபக் சகர் வந்து நாளைக்கு போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு லார்ட் ஷர்துல் தக்கூரை வந்து டீம்ல எடுக்கலாம். இவர் ஆக்சுவலா எடுக்கும்போது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு. நம்ம வந்து என்னைக்கெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோமோ அன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு அவர். ஆக்சுவலா எதிர்பார்க்காத நாள்ல வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு பேட்டியும் கொடுத்துட்டு போற ஆள் வந்து லார்ட் ஷர்துல் தக்கூர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சார் நீங்க நாளைக்கு மேட்ச்ல எடுக்கும்போது இந்த மேட்ச்ல எடுக்கும்போது சோ இன்னைக்கு நீங்க மேட்ச்ல எடுக்கும்போது ஷர்துல் தாக்கூரை வந்து எதிர்பார்க்காதீங்க, அவர்லாம் நல்லா விளையாடுவார் அப்படின்லாம் ஆட மாட்டாரு அப்படின்னு நினைச்சே எடுங்க. அப்பதான் 4 விக்கெட்ஸ் எடுத்து பாயிண்ட்ஸ் எடுப்பாரு. லாஸ்ட் பிக் யாரா டிக்வேஸ் சிங். டிக்வேஸ் சிங் வந்து சோ ஃபார் சோ குட் ஃபார் லக்னோ. எல்லா மேட்ச்லயுமே அவர் ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்காரு. 3 விக்கெட்ஸ் ஹால் ஓவர்ல இருக்குது. ஸோ அதனால அவர் அந்த வகையில நமக்கு டீம்ல எடுக்கலாம்னு நினைக்கிறேன். லக்னோவோட ஒரு ஸ்பின் ஸ்டார் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் ரவி கிருஷ்ணா இருந்தாலும் டிக்வேஸ் சிங் வந்து கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னா அவரை டீம்ல எடுத்திருக்கோம். ஸோ இப்போ கேப்டனா யார் போட்டிருக்கோம் அப்படின்னா நிக்லஸ் பூரன் போட்டிருக்கோம். அண்ட் நிக்லஸ் பூரன் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ஒரு ஆப்வியஸான ஒரு சாய்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வைஸ் கேப்டனா அஃப்கோர்ஸ் ஸ்கைடே தான், சூரியகுமார் யாதவ் தான் நாங்கள் வந்து வைஸ் கேப்டனா போட்டிருக்கோம். ஸோ நிக்லஸ் பூரன் எந்த அளவுக்கு வந்து ரன்ஸை வந்து பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ்லயே எடுக்கிறாரோ அதே மாதிரி ஒரு பிளேயர் தான் சூரியகுமார் யாதவ். ஸோ அவர் பேக் டு த ஃபார்ம் கன்ஃபார்மா. போன மேட்ச் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவரோட வந்து பழைய ஷாட்ஸ் வந்து பெர்ஃபெக்டா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ 6 தான் இனிமேல் அடிச்சா ஸ்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே 6ஸ்லயே வரும். ஸோ ஸ்கையை வந்து நீங்க வைஸ் கேப்டனா போட்டுக்கிறது லேக வைக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. ஸோ பேக்கப் பிளேயர் வந்து நம்ம 2 பவுலர் 2 பேட்டர் எடுத்திருக்கோம். 2 பவுலர் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். அந்த 2 பவுலர் யாருன்றதை நான் சொல்லிடுறேன். ட்ரெண்ட் போல்ட் அண்ட் அஸ்வினி குமார். அண்ட் ட்ரெண்ட் போல்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி பேஸ் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு பிட்ச். ஓப்பனிங் ஸ்பெல்ல அதிக விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் லக்னோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓப்பனிங்ல 2 பேருமே நல்ல பேட்டர்ஸாக இருக்காங்க. ரொம்ப ஸ்லோவாக ஆடுற மார்க்ரம் ஒன்று, கொஞ்சம் ரேஷ் ஆடுற மிச்சல் மார்ஷ் ஒன்று. ஸோ ஓப்பனிங்கில் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட்டோட ஓவரில் விக்கெட் விடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம ட்ரெண்ட் போல்ட்டை இல்லை டீமில் எடுத்திருக்கோம். அவர் வந்து பேக்கப்ல இருக்கிறாரு. மேபி இன்னும் கொஞ்சம் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சீங்க. இல்லை சகருக்கு பதில் சகரோட டேவா இருக்காது, போல்ட் வேணா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சகரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்க போல்ட் வச்சிருக்கலாம். அஸ்வினி குமார் அந்த அதர் ஹேண்ட் ஆனால் அவருமே நல்லா பண்ணியிருக்காரு. அவரை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது அப்படின்றதுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கு. இன்னுமே அவரோட என்ன பண்றாரு, என்ன ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்ற ஒன்று இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் அவர் போடுற பவுலிங் வேரியேஷன்ஸ் பயங்கரமா இருக்கு. ஸ்விங்கா இருக்கட்டும், இல்லை குட் லெங்த் டெலிவரிஸ், பவுன்சர்ஸ், யார்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கிளிக் ஆகுது. ஸோ அதனால அஸ்வினி குமாரையும் பேக்கப்ல வச்சிருக்கோம். தேவைப்பட்ட அவர் அடுத்து உள்ள மாத்திக்கலாம். ஸோ அடுத்த 2 பேக்கப் பிளேயர்ஸ் வந்து 2 பேருமே வந்து பேட்ஸ்மேன் தான். அவங்க வந்து லக்னோ டீம்ல வந்து இடம் பெற்றிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேவிட் மில்லர். அஃப்கோர்ஸ் இவரை வந்து எல்லாரும் எடுத்திருக்கணும். பட் ஏன் எடுக்கலன்னா அவருக்கும் மேல அப்பா ஆர்டர்ல வந்து ஆடுறவங்க நிறைய பேர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டேவிட் மில்லர் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். வந்து டீமுக்கு மோஸ்டா டீமுக்கு எப்போ தேவையோ அப்போ ஆட மாட்டார். பட் டீம் வந்து லூசிங் சைட்ல இருக்கும்போது நல்ல ஒரு 50 or 70 அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் அடிக்கிற ஒரு பிளேயர். அஃப்கோர்ஸ் நீங்க டேவிட் மில்லர் வேணா எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது ஒரு பேக்கப் பிளேயர் வந்து கேப்டன் ரிஷப் பண்ட். எதுக்கியா பேக்கப் வச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா இவரை பேக்கப்ல மட்டும் தான் வைக்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஸோ விக்கெட் கீப்பிங் உங்களுக்கு விக்கெட் கேச்சஸ் பிடிக்கிறதுனால மட்டும் பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்ற காரணத்துக்காக வேணா நீங்க எடுக்கலாம். பட் ஆனா இவர் வந்து பேட்டிங்ல வந்து பெருசா இது வரைக்கும் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. ஒரு போன சீசன்லயுமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த சீசன்லயுமே ஸ்டார்ட் ஆகி 3 மேட்ச் ஆச்சு, எதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் காட்டல. ஸோ அதனால வந்து ரிஷப் பண்ட் வந்து நாங்க பேக்கப்ல வச்சிருக்கோம். மேபிலேக்கான ரிஷப் பண்ட் அப்படின்றதுனால அவர் பேக்கப்ல வச்சிருக்கோம். ஒருவேளை அவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை மேல எங்களுக்கு கொஞ்சம் இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமா இருந்தது அப்படின்னா டீம்ல எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் எங்களுடைய 11 பேக்கப் பிளேயர்ஸ். ஆனால் எங்களோட கேப்டன் வைஸ் கேப்டன். உங்களோட டீம் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.